என் பேர் ஹபீப் ரஹ்மான். நான் பஹ்ரைனில் ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக. நேற்று காலையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பஹ்ரைன் டு இந்தியா டைரக்ட் ஃப்ளைட்டே இருந்தது. இந்த ஓட்டில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு. வர முடியான்னு ஒரு சங்கடமான நிலைமை இருந்தது. ஏன்னா ஃப்ளைட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நேற்று ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு இதை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஆசையில் வந்தாச்சு. வந்து இப்போ நான் ஓட்டும் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இந்த ஜனநாயக கடமையில் நான் பங்கேற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் இங்கே ஏற்பாடெலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே வந்ததில். இதுக்காக தான் வந்தேன் ஆக்சுவலாக. செலவு பண்ணாலும் நான் ஜனநாயக கடமையை நிறைவேற்றேன், என் ஓட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்துங்க அங்கே உங்களுக்கு ஃப்ளைட்லாம் கிடச்சதா? ஏன்னா வார்லாம் நடந்துட்டுருக்கு. ஃப்ளைட்லாம் வந்து டேரெக்டாக பஹ்ரைன் டு இந்தியா கிடையாது. நான் தம்மா வழியாக தான் வந்து நேற்று மட்டும்தான் ஃபஸ்ட் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃபஸ்ட் ஃப்ளைட்லேயே வந்து கிளம்பி நான் வந்துட்டேன். ஏன்னா வர முடியுமா இல்லை திருப்பி சண்டை ஆரம்பிச்சு வர முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் சான்ஸ் எடுக்க நான் விரும்பாமல் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் நான் கிளம்பி நான் வந்துட்டேன் ஆக்சுவலாக. வந்து ஓட்டும் பண்ணிட்டேன். இல்லை இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கீங்களா? அப்படி ஓட்டு தான் போட்டு தான் ஆகணும்னு ஏதாவது? ஆமாங்க. ஏன்னா ஒவ்வொருடைய ஓட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் ஓட்டு போடாமல் எல்லாரும் ஓட்டு அவசியம் போட்டாகணும் இந்த நிலைமையில். ஆனால் காசு போனாலும் இந்த வந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்காது. அதனால் காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து நான் என்னோட நேற்று மத்தியானம் சேர்ந்த இதுக்காக தான் வந்தேன் நான். இப்போ நான் ஓட்டும் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அதனால் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஓட்டு போடணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக. வணக்கம் சார். என் பேர் ராஜசரவணன். ஓட்டு போடுறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வந்தேன் சார். முந்தா நாள் வந்தேன் நான். ஆக்சுவலாக 1 வீக் லீவில் வந்திருக்கேன் நான். ஓட்டு போட்டுட்டு திரும்ப கிளம்புறது சார். எப்பொழுதுமே ஜனநாயக கடமையாற்றணுங்கிறதுக்காக பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கும் வந்தேன். இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கும் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் சார். இங்கே இருக்கிற ஒருத்தரே வந்து ஓட்டு போடுறது அதான் எல்லா மக்களுமே வந்து ஓட்டுரிமை வந்து நம்மளோட ஜனநாயக கடமை. 5 வருடத்துக்கு ஒரு முறை எப்பொழுதுமே பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஓட்டுரிமையை வந்து செலுத்தணும் சார். ஓட்டுரிமை வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளோட ஜனநாயக கடமையை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும். ஸோ அதனால தான் நான் எல்லா பொறுப்புகளையும் திறந்துட்டு நான் 1 வாரம் லீவ் எடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம ஓட்டுரிமை ஆற்றணுங்கிறதுக்காக ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே உள்ள எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஓட்டுரிமையை வந்து அவங்களோட ஓட்டை பதிவு பண்ணணும். நன்றிங்க சார். ராஜசரவணன். எனக்கு மொத்தம் 32,000 ரூபா இப்போ டிக்கெட் ஃபேர் ஆகிருக்கு. அப் அண்ட் டவுன் 2 வே டிக்கெட்டுக்கு 32,000 ரூபா ஆயிருக்கு. நான் அங்கே வந்து ப்ரொக்யூர்மெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.